ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நான் ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா இரக்கம் நிறைந்த இறையவரே இரங்க எனக்கு அருள் தாருமே இரக்கம் நிறைந்த இறையவரே இரங்க எனக்கு அருள் தாருமே நீதியில் நான் தவறினேன் நேர்மையில் நான் தடுக்கினேன் நியாயமின்றி நான் தளர்கிறேன் நேயமின்றி நான் நடக்கின்றேன் நீதியில் நான் தவறினேன் நேர்மையில் நான் தடுக்கினேன் நியாயமின்றி நான் தளர்கிறேன் நேயமின்றி நான் நடக்கின்றேன் இரக்கம் நிறைந்த இறையவரே இரங்க எனக்கு அருள் தாருமே உடல் நோயால் நான் வருந்தினேன் உண்ணாமல் நான் துயில்கின்றேன் உறங்காமல் நான் தவிக்கின்றேன் உடனிருப்பின்றி நான் அழுகின்றேன் உடல் நோயால் நான் வருந்தினேன் உண்ணாமல் நான் துயில்கின்றேன் உறங்காமல் நான் தவிக்கின்றேன் உடனிருப்பின்றி நான் அழுகின்றேன் இரக்கம் நிறைந்த இறையவரே இரங்க எனக்கு அருள் தாருமே பாசமின்றி நான் பதறினேன் பரிவுமின்றி நான் கலங்கினேன் பாராட்டுமின்றி நான் கதறினேன் பண்புமின்றி நான் ஒதுங்கி நின்றேன் பாசமின்றி நான் பதறினேன் பரிவுமின்றி நான் கலங்கினேன் பாராட்டுமின்றி நான் கதறினேன் பண்புமின்றி நான் ஒதுங்கி நின்றேன் இரக்கம் நிறைந்த இறையவரே இரங்க எனக்கு அருள் தாருமே இரக்கம் நிறைந்த இறையவரே
இறங்க எனக்கு அருள் தாருமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 36 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இந்த உலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரைக்கு ஆக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, களைகளின் முடிவு என்னவாக இருக்கும்? விதைகளின் முடிவும் என்னவாக இருக்கும்? இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் நான் வாழுகிற பங்குகளில், குடும்பங்களில் தீமையை மட்டுமே சிந்திக்கின்றவர்கள், இழிவானதை பேசுகின்றவர்கள், பிறருக்கு தீங்கு செய்வதிலேயே குறியாக இருக்கின்றவர்கள் சில மனிதர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவங்க ரூம் போட்டு தான் சிந்திக்கிறாங்களோ அப்படி நினைக்கிற அளவுக்கு, பொறாமைப்படுற அளவுக்கு பேசுவாங்க. எப்படி தான் பேசுகிறாங்களோ, எப்படி தான் நினைக்கின்றார்களோ என்று நினைப்பதற்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு இழிவான, தீமையான, பிறருக்கு தீங்கு விளைவிக்கின்ற வகையில் பொறாமையோடு பேசுகிற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். இவர்களை நல்ல விதைகள் என்று சொல்வதா அல்லது களைகள் என்று சொல்வதா? ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற பெயர்தான் களைகள். அலகை விதைக்கின்ற விதைகளின் விளைவுதான் களைகள். இவர்கள் தீயோனை சார்ந்தவர்கள் என்று இயேசு கூறுகிறார். ஆனால் களைகளை பற்றி நாம் அதிகம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். நம்ம விதைகளாக இருந்தாலே போதுமே என்று நினைக்கிறேன். களைகளின் முடிவு அழிவுதான். ஆனால் அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் நமக்கு தெரியாது, நம்ம கையிலும் இல்லை. இறைவன் அந்த காலத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. விதைகளோடு சேர்ந்து களைகளும் வளர்கின்றன. பயிர்களைப் போலவே காட்சி தருகின்றன. எனவே களைகளை பற்றி கவலைப்படாமல் விதைகளாக நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். நம்மோடு பணியாற்றுகின்றவர்கள் நேர்மையின்றி நடந்து நம்மை விட அதிக வெற்றியும் செல்வாக்கும் பெற்றுவிட்டால் அதை எண்ணி புலம்ப வேண்டிய தேவையில்லை. இந்த உலகில் அநீதி புரிவோர் எந்த தண்டனையுமின்றி வாழ்வை நுகர்வதைக் கண்டும் பதைபதைக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். காலம் வரும்போது இந்த களைகள் வெட்டப்பட்டு தீயிலிடப்படும் என்பது உறுதி. எல்லா விளக்கமும் தந்தவர் தூங்க போன வேலையாள் யார் என்று சொல்லவில்லையே என்று ஒரு வருத்தம் இருக்கும் தானே. அதுதான் நம் இறைவனின் பண்பு. யாரையும் குறை சொல்லுகின்றவர் அல்ல நம் இறைவன். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுதான் அவரது பண்பு. மனிதனுடைய குறைகளையும் பலவீனங்களையும் பெரிதுபடுத்துகின்றவர் அல்ல நமது இறைவன். இறைவன் தன் பெருந்தன்மைகளையும் இறைவார்த்தையின் ஆற்றலையும் இங்கு உணர்த்துகிறார். நீடிய பெருமை உள்ளவர் இறைவன். கண்டிக்க காலம் தாழ்த்துகிறவர். மனிதன் பாவம் செய்த போதிலும் இறைவன் இரக்கத்தோடும் பொறுமையோடும் அவரது மனமாற்றத்திற்காக காத்திருக்கிறார். பெருமையும் இரக்கம் உள்ள அதே இறைவன் நீதியின்படி தீர்ப்பும் தண்டனையும் வழங்குகிற இறைவன் என்பதையும் இங்கு நினைவூட்டுகிறார். மனம் திரும்ப கொடுத்த காலத்தை பயன்படுத்தாமல் மனம் திரும்பாமல் இருந்தால் இறுதி நாளில் தீர்ப்பும் கொடிய தண்டனையும் கண்டிப்பாக உண்டு. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இறைவா உம்முடைய அன்பிலே நாங்கள் நிறைந்து பெருந்தன்மையிலே மகிழ்ந்து உமது இரக்கத்தை நாங்கள் பயன்படுத்தி உம்மோடு பயணிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும் என்றுதான் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது எப்பொழுதுமே. இன்றைக்கு அதே விதைகளாக வாழ்கின்ற ஒருவரை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். புனித மார்த்தா. இறைவனுக்கு மட்டுமே வாழ்க்கையில் முதலிடம். இறை மதிப்பீடுகளுக்கு மட்டுமே முதலிடம். இறைவனிடத்திலே நம்பிக்கை கொண்டு வாழ்தலே முதலிடம். அதே போன்று விருந்தோம்பலில் சிறந்து விளங்கிய
புனித மார்த்தாவையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். மார்த்தா எப்போதுமே விருந்து உபசரிப்பிலே சிறந்து விளங்கினாள். இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவருக்கு சிறப்பாக உணவு வழங்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதனால்தான் என்னமோ இன்றைக்கு நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். பழைய ஏற்பாட்டிலும் கூட ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்திற்கு வந்த 3 வானதூதர்களுக்கு சிறப்பான ஒரு விருந்து படைத்தார். அதனால் மகிழ்ந்து வானதூதர்கள் 3வரும் ஆபிரகாம் தம்பதியினருக்கு அவர்களுடைய முதிர்ந்த வயதில் குழந்தை பேற்றை தந்தார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. நாமும் விருந்தோம்புகின்ற பண்பிலே சிறந்து விளங்கும் போது இறைவனால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் நல்ல விதைகளாக மாறுவோம் என்பது உறுதி என்பதன் அடிப்படையிலே நாம் களைகளாக அல்ல விதைகளாக வளர முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. வார்த்தையான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். பல நேரங்களில் பிறரோடு எங்களை ஒப்பிட்டு எங்களுக்கு நன்மைகள் நிகழவில்லையே, தீயவர்கள் செழிக்கின்றார்களே என்று புலம்பியிருக்கிறோம். அந்த நேரங்களுக்காக மனவருந்துகிறோம். காலம் நிறைவேறும் போது களைகளை அகற்றி நீர் நெருப்பில் இடுவீர் என்று நம்புகிறோம். எனவே எமது கடமைகளை நேர்மையோடு நேர்த்தியோடு ஆற்ற விரும்புகிறோம். அருள்தாரும் ஆண்டவரே. ஆமென். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் நீங்க கண்ணீரை பாருமையா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.